தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். குடிபோதைக்கு அடிமையான ஈவிகேஎஸ் இளங்கோவன். குடிபோதைக்கு அடிமையான ஈவிகேஎஸ் இளங்கோவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். ஈவிகேஎஸ் இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவராவார். இவர் தந்தை பெரியார் அவர்களுடைய பேரனாவார். தந்தை பெரியார் அவர்களுடைய உடன்பிறந்த சகோதரன் ஈவி கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் வயிற்று பேரனாவார். இவருடைய தந்தைதான் ஈவேகி சம்பத், தமிழ் தேசிய தலைவர். பின்பு காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார், மூத்த திராவிடர் தலைவர். இவருடைய தாயார் சுலோச்சனா சம்பத், அதிமுக முன்னாள் அமைச்சர். இவர் 2 முறை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்துள்ளார். 1984ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். சிவாஜி கணேசன் கட்சியை விட்டு வெளியேறிய பொழுது சிவாஜி கணேசனோடு சேர்ந்து இவரும் அந்த கட்சியில் இணைந்தவர். இவர் ஒருமுறை மத்திய அமைச்சராக பதவி வகித்தார். தற்பொழுது இவருடைய மகன் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஈவேரா திருமகன் காலமாகிவிட்ட காரணத்தினால் அந்த தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் தந்தையான இவரே போட்டியிட்டு வெற்றி பெற்று தமிழக சட்டசபை உறுப்பினராக உள்ளார். இவர் தமிழர் கிடையாது, இவர் தெலுங்கர். நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், தெலுங்கர், தமிழர் கிடையாது. இவர் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் OPS ரவீந்திரநாத்திடம் படுதோல்வி அடைந்தவர். இவர் சமீப காலமாக குடிபோதைக்கு அடிமையாகிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இவர் காங்கிரஸ் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போது கூட இவர் குடிபோதையில் இருப்பதாக கூறுகின்றனர். இவருக்கு ஏற்கனவே உடல் முழுக்க வியாதி, இரத்த கொதிப்பு, இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, நீரிழிவு வியாதி, நரம்பு தளர்ச்சி, சுவாச பிரச்சனை, இதய பிரச்சனை, சிறுநீரக கோளாறு மற்றும் மூளை பிரச்சனை என்று பல பிரச்சனைகளால் இவர் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் இவர் எப்படியோ போதைக்கு அடிமையாகிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். குடிபோதைக்கு அடிமையாகிவிட்ட ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு டாக்டர்கள் அறிவுரை சொல்லியுள்ளனர். ஆனால் அதையும் மீறி எப்பொழுதும் 24 மணி நேரமும் இவர் குடிபோதையில் இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். அவர் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ள வரும்போது கூட போதையுடன் தான் இவர் கலந்து கொள்வதாக கூறுகின்றனர். ஆகவே தமிழக காங்கிரஸ் கட்சி பெண்கள் இவரிடம் பேசுவதை தவிர்த்து வருகின்றனர். குடிபோதையில் என்ன செய்வதென்றே தெரியாமல் தன்னை அறியாமல் நடந்து கொள்கின்றார் என்று கூறுகின்றனர். இவர் இடுப்பில் இருக்கிற வேட்டி கூட அவிழ்ந்து விடுவதாக காங்கிரஸ் கட்சியினர் நக்கல் அடிக்கின்றனர். சமீப காலத்தில் திருமாவளவன் மதுவிலக்கு வேண்டும் என்று கூறிய பொழுது முதலில் அதிர்ச்சி அடைந்தவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தான். தமிழகத்தில் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டால் மதுக்கடைகள் மூடப்படும், நமக்கு குடிக்க சாராயம் கிடைக்காதே என்று வருத்தப்பட்டவர் ஈவிகேஎஸ் இளங்கோவன் தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் முதலில் பாதிக்கப்படுவது ஈவிகேஎஸ் இளங்கோவன் தான். ஏனென்று சொன்னால் அவர் போதைக்கு அடிமையாகிவிட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவிக்கின்றனர். இவர் மருத்துவ சிகிச்சை எடுப்பதாக கூறப்படுகிறது. இவர் மது அருந்தாமல் இருந்தால் உடல்நலத்திற்கு நல்லது என்று டாக்டர்கள் அறிவுரை கூறி வருகின்றனர். ஆனால் அதையும் மீறி இவர் மது அருந்தி வருகிறார். வயது மூப்பு 75 வயதால் அவதிப்பட்டு வருகிறார். ஆகவே காங்கிரஸ் கட்சியினர் அடுத்த முறை இவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்கின்றனர். மதுவுக்கு அடிமையான ஒருவரை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர்.